உங்களுக்கும் வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் மனுஷனாக நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது உங்களை உண்மையிலேயே உழுக்கலையா? ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இவ்வளவு பெரிய ஒரு பாலியல் வன்முறை தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது அங்கே இருக்கிற மாணவிகளுக்கு அப்படின்னு சொன்னால் அது மனதை உழுக்கக்கூடிய விஷயமா இல்லையா? காவலர்கிட்ட கேட்குறாங்க, எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா ஏன் பேரை சொல்ல மாட்டேறீங்க? பேரை சொல்லலை, ஏன்னா திமுகவினுடைய மாணவர் அணி பொறுப்பில் இருக்கார். நான் ஃபுல் டீட்டெயில் எடுத்து போடுறேன். நீங்கள் திமுகவில் மாணவர் அணினா மாணவிகளை கற்பழிக்கிறது தான் வேலையா? ஏற்கனவே அயலகனின் பொறுப்பில் இருந்துட்டு அயல்நாட்டுக்கு எல்லாத்தையும் போதைப் பொருள் கடத்தினாரா சாஃபர் சாதிக்கு? இப்போ மாணவர்கள் இருந்துட்டு மாணவிகளை கற்பழிக்கிறாங்க. அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு, அப்போது அந்த பெண்களை புகார் கொடுக்க வேண்டாம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவுறுத்தியது. உங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புகாராக பதிவு செய்யப்படவில்லை. அப்போ யார் அவங்கள காப்பாற்றுறாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆக்கப்பட்டிருக்காங்க உன் கட்சிக்காரனால. அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, வேங்க வேலைக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, நாங்குநேரிக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் வெட்டப்படுவாங்க, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, ஸ்கூலுக்குள்ளே புகுந்து டீச்சரை வெட்டுவாங்க, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. எதுக்கு தான் நீ பொறுப்பேற்றுக்குவீங்க? எந்த பிரச்சனைக்கு சார் உங்கள் ஸ்டாலின் பேசியிருக்காரு? அவர் தான் எதுக்குமே பேச மாட்டார், மணிப்பூருக்கு தான் பேசுவார். தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு கவலையே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அடுத்த எலெக்ஷனில் மணிப்பூரில் போய் நில்லுங்க. உங்களுக்கு தான் தமிழ்நாட்டை பற்றி கவலையே இல்லையே. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் மற்றும் வழக்கறிஞரான அஸ்வத்தாமன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு சென்னையே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம், இங்கே இருந்தாலுமே தமிழ்நாடே கொந்தளிச்சுட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஆவேசமான பேச்சுக்களை நம்மளால் அதிகமாக பார்க்க முடியாது, ரேராக தான் பார்க்க முடியும். ஆனால் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்களே சார். சார், நீங்கள் கொஞ்சமாவது மனசாட்சியோடு, ஏன்னா திமுக காரங்க அமைச்சர், வேறு ஏதாவது கட்சி பொறுப்பில் இருப்பீங்க, மாவட்ட செயலாளராக இருப்பீங்க, என்னவாது இருந்துட்டு போங்க. உங்களுக்கும் வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் மனுஷனாக நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது உங்களை உண்மையிலேயே உழுக்கலையா? நீங்கள் 3 சம்பவங்கள், இந்த ஒன்று மட்டும் கிடையாது, சென்னையிலே நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த கொடூரம், அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அதிகபட்சமாக மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள் படிக்கிற இடம். ரொம்ப ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க தான் அங்கே சீட்டே கிடைக்கும். தமிழகத்தினுடைய ஒரு அடையாளம் அண்ணா பல்கலைக்கழகம். அந்த இடத்துல ஒரு ஹாட் பிளேஸ், என்ன சொல்கிறது, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இவ்வளவு பெரிய ஒரு பாலியல் வன்முறை தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது அங்கே இருக்கிற மாணவிகளுக்கு அப்படின்னு சொன்னால் அது மனதை உழுக்கக்கூடிய விஷயமா இல்லையா? எப்படி சார் இனிமேல் பார்த்தவங்க பெண் குழந்தைங்கள காலேஜுக்கு அனுப்புறது? எப்படி சார் வெளியூருக்கு தங்கி படிக்க அனுப்புறது? இது உங்களுக்கு மாநிலம் தழுவிய பிரச்சனையாக தெரியலையா உங்களுக்கு? அப்படி தெரிலன்னா உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? அப்படியே இதற்கு முன்பாக மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஞாபகம் இருக்கா? அதற்கு முன்பாக அதை விட மிகப்பெரிய ஒரு கொடூரம் இந்திய வரலாற்றிலே அப்படி ஒரு கொடூரத்தை நான் கேள்விப்பட்டதில்லை. பெண் குழந்தை 10 வயதுன்னு நினைக்கிறேன், அந்த குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கட்டிட தொழிலாளியோட குழந்தை. அந்த கட்டிட தொழிலாளி காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறார். அந்த பெற்றோரை நிர்வாணப்படுத்தி காவல் ஆய்வாளரை சித்திரவதை பண்ணுறார். அக்யூஸ்டை விட்டு கம்ப்ளைண்ட்டை சித்திரவதை பண்ணுறாங்க. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய அதிருப்தியையும் கண்டனத்தையும் வருத்தத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்தி தமிழக காவல்துறை மேலே இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் இனிமேல் நீதி கிடைக்காது என்று சொல்லி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுது. இப்போ சில நாட்களுக்கு முன்பாக தொடர்ந்து இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகம் முழுவதும் இருக்கிறது என்கிற உண்மை நம்மை முகத்தில் அறைந்தால் போல உணர்த்துகிறதா இல்லையா? இப்படி மக்களை பாதிக்கிற பிரச்சனையில், இப்படி படிக்கிற பெண் குழந்தைங்களை பாதிக்கிற ஒரு பிரச்சனைக்கு கூட குரல் கொடுக்காமல் இருக்கணும்னு சொன்னால் இப்போ எதிர்கட்சிகள்லாம் எதுக்கு இருக்கோம்? இதில் அரசியலுங்கிறது வந்தது. நீங்கள் அரசியல் தாண்டி கட்சிகள் தாண்டி மனுஷனாக யோசிச்சு பாருங்கள்.
சார் குற்றம் நடந்த 3 மணி நேரத்திலேயே குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி குற்றவாளியை நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் குற்றவாளிகளுடைய பெயரை நீங்கள் வெளியிடலை. மாணவர்கள் போராட்டத்தில் கேட்குறாங்க, அந்த காவல் ஆய்வாளராக சம்திங் என்ன பொறுப்பில் இருந்தாருன்னு தெரில, அந்த காவலர்கிட்ட கேட்குறாங்க, எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா ஏன் பேரை சொல்ல மாட்டேறீங்க? பேரை சொல்லலை, ஏன்னா திமுகவுடைய மாணவர் அணி பொறுப்பில் இருக்கார். நான் ஃபுல் டீட்டெயில் எடுத்து போட்டிருக்கேன், ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி நான் எடுத்து போட்டிருக்கேன், ட்விட்டரில் போய் பாருங்கள். இப்போ இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால், இதில் இன்னொருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அந்த டீட்டெயில் உங்களுக்கு இப்போ வெளில வந்துச்சு. யார் அந்த சார்? அவர் வந்து யார்கிட்டையோ ஃபோன் பண்ணி, சார் இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன் சார், மிரட்டிகிட்டு இருக்கிறேன் சார், இது அதை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறன்ற வரைக்கும் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கிட்டேயும் அந்த சோகால்டு சார்கிட்ட நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பாலியல் இதுக்காக அழைச்சிருக்கான். அப்போ அந்த சார் ஏன் சார் கைது செய்யப்படலை? யார் சார் இருந்தாலும்? நீங்கள் திமுகவில் மாணவர் அணினா மாணவிகளை கற்பழிக்கிறது தான் வேலையா? ஏற்கனவே அயலகனின் பொறுப்பில் இருந்துட்டு அயல்நாட்டுக்கு எல்லாத்தையும் போதைப் பொருள் கடத்தினாரா சாப்பர் சாதிக்கு? இப்போ மாணவர்கள் இருந்துட்டு மாணவிகளை கற்பழிக்கிறாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா உங்கள் கட்சிக்காரங்க? நீங்கள் கை காலை உடைக்காமே கட்டு போட்டு ஒரு பில்டப் பண்ணுறீங்க. பார்க்கும்போதே தெரியுது, தெளிவாக சொல்கிறாங்க, இல்லை சார் அங்கே கை காலெலாம் உடைக்கல சார், வெறும்னே அது வெறும் ட்ராமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு இந்த ட்ராமா? மக்களை பார்த்தா உங்களுக்கு என்ன பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? யோசிச்சு பாருங்கள். இப்போ மக்கள் கேட்கறது என்ன? நீங்கள் 3 மணி நேரத்தில் பிடிச்சாங்கன்றீங்க. இது எத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது? இதே நபர் மேலே ஏற்கனவே பாலியல் துன்புறுத்தல் வழக்கு இருக்கிறது, 2011 இருக்குது. வீட்டை உடச்சி திருண்ட கேஸ் இருக்குது, வழிப்பறி இருக்குது, கொள்ளை இருக்குது. இவ்வளவு குற்ற பின்புலம் உள்ளவருக்கு ஏன் சார் நீங்கள் குற்றச்சட்டம் போடலை? அப்படின்னு பார்த்தா 2011 21 வரைக்கும் அதிமுக பீரியட் தான் சார் இருந்தது. என்னங்க பேசுகிறீங்க? குற்றச்சட்டம் எங்கே போடல? அதிமுகவிலையும் எங்கே போடல? நீங்கள் 3 வருஷத்தில் டுட்டு போட்டவங்க மேலாம் கேஸ் போட்டிங்களா? டுட்டு போட்டவங்களாம் குற்றச்சட்டம் போட்டிங்களா? அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்முறை வழக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியான குற்ற வழக்கில் ஈடுபடுறவங்களே ஏன் குற்றச்சட்டம் போடல? குற்றச்சட்டம் போடுறதே அந்த பெண்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்களே. இந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த ஃபேக்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே இது முதல் முறை நடக்கிற குற்றம் அல்லன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் டார்கெட் பண்ணப்பட்டு அங்கே இரவு நேரங்களில் தனியாக மாட்டப்படுற பெண்கள் தொடர்ச்சியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த கிரைம் நடந்திருக்கிற பேட்டனை பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது. பல நாட்களாக அந்த கயவன் செய்து கொண்டே இருந்திருக்கிறான். பல பெண்களை இது மாதிரி அவருடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறான். இதற்கு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருக்குது. அதனால தான் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே மறைச்சு பேசுனீங்க. விஷயம் வெளிப்படையாக பூதாகரமாக வெடித்ததற்கு பிறகு, மாணவர்கள் போராடியதற்கு பிறகு நீங்கள் வந்து அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. இன்னொரு நபரை ஏன் கைது செய்யவில்லை என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. இதற்கு பின்பாக இத்தனை நாட்களாக ஒரு நகரத்தின் மிக முக்கியமான பகுதியில் இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஏன் இத்தனை நாளாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை? இப்போ இதுலேயே அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா என்ன இருக்கும்? பாதிக்கப்பட்ட பெண் தைரியமாக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அது கொடுக்கலன்னா என்ன இருக்கும்? இப்போது இதற்கு முன்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இவனால் அந்த சோகால்டு திமுகவுடைய மாணவர் அணி ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டவங்களாம் இதில் வந்து புகார் கொடுங்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? நீங்கள் அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க? இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு, அப்போது அந்த பெண்களை புகார் கொடுக்க வேண்டாம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவுறுத்தியது, உங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோன்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் புகாராக பதிவு செய்யப்படவில்லை. அப்போ யார் அவங்கள காப்பாற்றுறா? இவன் வந்து நான் பிரின்ஸிபல்கிட்ட கொண்டு போய் இந்த ஃபோட்டோவை காட்டுவேன் அப்படின்னு மிரட்டினா ஊடகங்களில் செய்தி வருது. இப்போ பிரின்ஸிபலுக்கும் இவனுக்கு என்ன அவ்வளோன்னு இருக்கும்? நீங்கள் போய்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் நீங்கள் பார்த்துட முடியுமா உங்களால்? அவரை எப்படி அவனால் பார்க்க முடியுதோ? சரி, இப்போ திமுகவில் இருக்கிறவர் அவர் குற்றம் செஞ்சு விட்டால் அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பாரு, சேமான் யூ ஸ்டாலின் வந்து ட்ரெண்ட் பண்ணுற அளவுக்கு என்ன சார்? என்னங்க அப்போ எதுக்கு தாங்க நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்க? ஏங்க எதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்க? ஒரு சிஎம்மா நீங்கள் எதுக்கு தான் பொறுப்பேற்றுப்பீங்க? அப்படி பார்த்தா நான் சொல்கிறேன், காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு வழக்க மாற்றுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வேதனையை வெளிப்படுத்துது, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆக்கப்பட்டிருக்காங்க ஓ கட்சிக்காரனால, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. வேங்க வேலைக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, நாங்குநேரிக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் வெட்டப்படுவாங்க, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, ஸ்கூலுக்குள்ளே புந்து டீச்சரை வெட்டுவாங்க, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. எதுக்கு தான் நீ பொறுப்பேற்றுக்குவீங்க? சார் அப்படி பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் தான் ஹெட்டு சார். வைஸ் சான்சலரில் யார் சார் ஹெட்டு? கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள். அவர் பொறுப்பேற்றுக்க முடியுமா சார்? ஏதாவது சொல்கிற போகிறேன் யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுலேயே ஆளுநருடைய தலையீடை குறைப்பதற்காக ஒரு பில்லை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மூவ் பண்ணணும்னு சொல்லி வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டை நிறுத்தி வச்சுருக்கீங்க. நீங்கள்
இது கிரைம் கேஸு. இதுக்கு எப்படி சான்சலர் வர முடியும்? கொஞ்சம் கூட அறிவை பயன்படுத்த மாட்டீங்களா? லோக்கல் போலீஸ் தான் சார் இதை பண்ணணும். கிரைம் சார் இது. அவருக்கு கீழே நடக்கக்கூடிய சார் எல்லாருமே உங்களுடைய சேனல் அலுவலகத்தில் ஒரு கொலை நடக்குது சார். சேனலுடைய ஹெட்டு பொறுப்பா இல்லை போலீஸ்காரர் பொறுப்பா சார்? யார் சார் அந்த கேஸை விசாரிக்கணும்? என்ன சார் கேள்வி இது? அறிவு கோவாத கேள்விலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அறிவுபூர்வமாக எதாவது கேளுங்க, பதில் சொல்கிறேன். சார் அதே மாதிரி இப்போ அவர் வந்து இந்த மாதிரி மா சுப்பிரமணியன் அவர்களோட, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களோட உதயநிதி நடந்து போகும்போது ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கு. அது உதயநிதியோட இருக்கிற மாதிரியும் ஃபோட்டோ எடுத்து போடுறதெல்லாம் எப்படி சார் சாத்தியமாக போகுது? ஏங்க மாணவர் அணி பொறுப்பில் இருக்காருங்கிறேன். உதயநிதி கூட என் போட்டோ இவரு கூட ஒரு மா சுப்பிரமணியன் ஷால் போடுறாரு. அது என்ன ஃபோட்டோ அது சார்? அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு தடவை குற்றச்சாட்டு சொல்லுவோம். அண்ணாமலை அவர்களே சொன்னார் சார், ஆமா நான் ஒரு அலுவலகத்தில் 1000 பேர்த்த பார்க்குறேன், நானே ஷால்வை போடுவாங்க. இந்த பாருங்க, நான் அந்த ஃபோட்டோவை பற்றி பேசவே இல்லை. நீங்களாம் எழுதிட்டு வந்தெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது பொறுப்பில் இருக்காருங்கிறேன். வட்டச்செயலரோட இடதுகரன்றேன். திமுக வட்டச்செயலரோட இடதுகரம். திமுகவினர் இல்லவே இல்லைன்றாங்கன்னா அந்த ஏரியா பேர் என்ன? கோட்டுப்புறத்தில் போய் சர்வ சாதாரணமாக டீ கடையில் இருக்கவன்ட்ட கேளுங்க, இவன் வந்து திமுக காரனா இல்லையான்னு மக்கள் சொல்லுவாங்க. அப்படிலாம் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. அவன் திமுக காரன்னு கோட்டுப்புறத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அசிங்கமாக புழுவி மாட்டிக்காதீங்க. என்ன வேறு எதாவது ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே சார். அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது நான் வந்து 6 சாட்டை அடி நாளை காலைல கொடுத்துக்க போகிறேன்னு சொல்கிறாரு. எதுக்கு சார் இந்த மாதிரி? நான் பார்த்த அவருடைய நேர்காணல் வீடியோவில் நீங்கள் சொல்கிற சீன் வரல. எதுக்காக சொன்னாருன்னு சொல்லுங்கள். அதான் சார், இந்த மாதிரி திமுக அரசு இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது, அதை நினச்சி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு முருகன்ட்ட முறையாடுறதுக்காண்டி இந்த மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஏங்க அது வேதனையோட வெளிப்பாடு தானே. அது ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் தொடர்ச்சியாக பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உங்களை பாதிக்கலை அப்படின்னா, பாதிக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறாருன்னா, அது அந்த வேதனையை உணர்ந்தாதாங்க தெரியும். மற்றவங்க துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கிறது தானே ஒரு லீடர்ஷிப்போட அழகு. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் நீங்கள் இவ்வளோ கூலாக உட்காந்து கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல சார்? அண்ணா யூனிவர்சிட்டியில் நானும் படிச்சிருக்கேன். எனக்குமே குற்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. போய் படிச்சிருக்கேன். அதுதான் மாதிரி இப்போ அந்த குற்ற உணர்ச்சியை வெளில கொண்டு வரதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. அது வந்து அதை அந்த உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது இல்லை, அந்த உணர்வு தான் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அதனால் அப்படி சொல்லியிருப்பேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ கனிமொழி அவர்கள் முதற்கொண்டு இந்த விஷயங்களில் இறங்கி இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்டான விஷயங்கள் நடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு சார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம்? அவர் எதுக்கு சார் பேசியிருக்காரு? வேங்காயவேலுக்கு பேசியிருக்காரா? நாங்குநேரிக்கு பேசியிருக்காரா? திருநெல்வேலியில் ஒரு பட்டியல் சமூக இளைஞர்கள் 4 பேர் நைட்டு பூரா சித்திரவதை பண்ணி முகத்தில் சிறுநீர் கழிச்சு சித்திரவதை பண்ணாங்களே, அதுக்கு பேசியிருக்காரா? இல்லை லாக்அப் டெத்துக்கு இவங்களுடைய 3 வருஷத்தில் 10க்கும் மேற்பட்ட கொடூரமான லாக்அப் டெத் நடந்தது, அதுக்கு பேசினாரா? இல்லை இப்போ தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் பரவல் இருக்குது, அதுக்கு பேசினாரா? உயர்நீதிமன்றம் வெறும் கஞ்சாவை மட்டும் தான் பிடிக்கிறீங்க, போதைப் பொருளை ஏன் பிடிக்க மாட்டேங்கன்னு ஓப்பனாக கண்டிச்சிச்சு, அதுக்கு பேசினாரா? தமிழகத்தில் இல்லை அணையை திறந்து விட்டு எங்கள் ஊரை பூரா முழுக வச்சிங்களே, சாத்தனூர் அணையை திறந்து விட்டு அறிவே இல்லாமல் திறந்து விட்டு, அதுக்கு பேசினாரா? 1,68,000 கனடி தண்ணி திறந்து விட்டேன்னு ஊடகங்களுக்கு சொன்னாங்களா? ஆனால் 2,25,000 கனடி தண்ணி திறந்து விட்டேன்னு இப்போ வேலு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. எது உண்மை? எதுக்கு மக்கள்கிட்ட போய் சொன்னீங்க? அதுக்கு பேசினாரா ஸ்டாலின்? எந்த பிரச்சனைக்கு சார் உங்கள் ஸ்டாலின் பேசியிருக்காரு? அவர் தான் எதுக்குமே பேச மாட்டார், மணிப்பூருக்கு தான் பேசுவார். தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு கவலையே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அடுத்த எலெக்ஷனில் மணிப்பூரில் போய் நில்லுங்க, உங்களுக்கு தான் தமிழ்நாட்டை பற்றி கவலையே இல்லையே சார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கொண்டாடும் போது இந்த மாதிரி கேக் கட் பண்ணி ஒரு கிறிஸ்டின் ஃபாதர் கூட்டி விட முடியும் பார்க்க முடியுது சார். ஆனால் ஏன் இது ஹிந்து பண்டிகையில் அவர் வந்து கலந்துக்க மாட்டேன்றாரு? அது போய் அவர்கிட்ட தான் கேட்கணும். பாருங்க, திராவிடம் என்கிற தத்துவத்தினுடைய அடிநாதம் இந்து தர்மத்தை அழிப்பது. இந்த மாதிரி கேள்விலாம் அர்த்தமே இல்லை. நீங்கள் எப்போ இதுக்கு இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க ஏதோ சாஃப்ட், அவங்க தான் நேரடியாகவே எங்களுடைய தத்துவம் இந்து தர்மத்தை அழிப்பதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ உதயநிதி துணை முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்லாம் யோசிச்சு பாருங்க. சனாதனத்தை அழிப்போம், கொசு, எய்ட்ஸு, அடுத்த ஐ எம் எ ப்ரவுட் கிறிஸ்டியன். மறுபடியும் இப்போ ஒரு கிறிஸ்மஸுக்கு ஏதோ ஒரு விழா, நான் வந்து கிறிஸ்டியன். மதவாதத்தை தவிர வேறு ஏதாவது இந்த மனுஷன் பேசியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. இந்த வடிவேலு பாயிடத்தை வந்து காட்டுவார், ஒன்றும் இல்லை. இப்படியே அவங்களுடைய முன்னோர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை போய் பாருங்கள். இவர் வந்து இந்து தர்மத்தை கொசு, எய்ட்ஸு அழிக்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு பேசினார். இவங்களுடைய ஃபாதர்ஸ் என்ன பேசினாங்க? தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனையும் பீரங்கின் வாய் கொண்டு பிளக்கும் நாள் என்னாலும் அந்நாளே எங்களுக்கு பொன்னாள். எவனாவது தமிழ்நாட்டில் கேட்டிருக்கணும்ல, அந்த 2 கோயிலையும் பொழந்துட்டா தமிழனுக்கு எப்படா பொன்னால் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கணுமா வேணாமா? கேட்டிருக்கணும். அது தமிழர்களுடைய கட்டடக்கலையினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இல்லையா? ஃபாரின்காரன் இப்போ எதுக்கு வரான்? உங்களுடைய கோபாலபுரம் ஊட்டையாக வந்து பார்க்குறான்.
சொல்லுங்கள், எங்களுக்கு எதனால் பெருமை? எனக்கு தமிழனுக்கு எதனால் பெருமை? ஃபாரினர் வந்து எதை பார்க்குறான்? நீங்கள் எதை பீரிங்கின் வாய் கொண்டு புழக்கிறோன்னு சொன்னீங்களோ அதை தான் பார்க்குறான். அப்போது தமிழனுடைய பெருமையை அழிப்பதை தங்களுடைய தத்துவமாக இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். கரெக்டு தானே? இந்து தர்மத்தை அழிப்பது தான் நோக்கம் என்று வெளிப்படையாக அறிவித்து வெளிப்படையாக செயல்படுகிற இவர்கள் வாழ்த்து சொல்லணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? புரியுதுங்களா? இவர்களுடைய நோக்கம் இந்து தர்மத்தை அழிப்பது. இவங்க பேசுகிற சமத்துவம் இருக்கு இல்லையா, நான் தான் சொல்கிறேன், மதவாத சமத்துவம். சமத்துவம் என்கிற பெயரில் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பது தான் இவர்களுடைய நோக்கம். இந்து தர்மத்தை அழிக்கணும்னா சமத்துவமற்ற தன்மை, சாதி பாகுபாடுகள் இருக்க வேண்டும் என்று திராவிடம் விரும்புகிறது. அதனால தான் அவங்களுடைய தத்துவமாக இருக்கட்டும், அவங்களுடைய அவங்க ஆட்சியில் ஏன் சார் நீங்கள் திராவிடத்தை நம்புகிற ஆட்சியில் ஏன் அதிகமாக சாதிய பிரிவினைகள், பாகுபாடுகள், வன்முறைகள் நடக்குது? ஏன்னா இது நடக்கணுன்றது அவங்களுடைய விருப்பம். நாங்கள் பேசுகிறது செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ், மதச்சார்பற்ற சமூக நீதி. நாங்கள் இந்திய தத்துவவாதிகள், இந்துத்துவவாதிகள். நாங்கள் தான் உண்மையான சமத்துவத்தை இந்த மண்ணில் நிலைநாட்டி இருக்கிறோம். நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள், யாரால எல்லாம் வந்துச்சு? நீங்கள் வந்து ஆரிய சமாஜத்தில் ஆரம்பித்து, திலகரில் ஆரம்பித்து, நீங்கள் வந்து ஒவ்வொரு வரலாற்றையும் எடுத்து பாருங்கள். இங்கே ராஜாஜியில் ஆரம்பித்து ஆலயனுடைய சட்டம் தந்தவர். இப்படி இந்து தர்மத்தை, இந்திய தத்துவத்தை நம்பியவர்களால் மட்டும்தான் இந்த மண்ணில் சமத்துவம் சாத்தியமானது. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் 100 வருடங்களில் சாதித்திருப்பதை இந்திய வரலாற்றில் வேறு எந்த அமைப்பும் சாதிக்கலை. இன்றைக்கி திருமாவளவன் சொல்கிறாருல்ல முருகனை பார்த்து, நாங்கள் வந்து அவர் தலித்தாவே பார்க்க மாட்டோம், சங்கி. ஆமாம், இங்கே தலித்துங்கிற பாகுபாடு இல்லை. எதனால் அண்ணா அம்பேத்கர் விரும்பினார்? எல்லாமே இங்கே ஒன்று தான். அதுதானே சமத்துவம். அதை நாங்கள் தானே செஞ்சிட்டு இருக்கோம். நடைமுறையில் வாழ்க்கை அளவில் நாங்கள் வார்த்தை அளவில் பேசாமல் வாழ்க்கை அளவில் நாங்கள் சாதிச்சிட்ருக்கோம். இப்போ சமத்துவம் என்கிற பெயரில் இந்து தர்மத்தை அழிப்பதை தங்களுடைய கொள்கையாக அறிவித்து விட்ட பிறகு நீ வாழ்த்து சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன? புரியுதுங்களா? ஆகையால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வழிபாட்டை, நம்முடைய இறையியலை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய இறைவனை அழிப்பேன் என்று சொல்லுபவர்களுக்கு வாக்களிப்பது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அவ்வளோதான். அடுத்தது அரசியல் பற்றி பார்க்கும்போது, அதாவது 1000 நாட்கள் கடந்து விட்டது சார். 1 இயருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னதாக வந்து அன்புமணி அவர்கள் சொல்கிறாரு. அது வந்து திமுக அரசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒருவேளை நீங்கள் 15% நீங்கள் வந்து எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துட்டிங்கன்னா நிபந்தனையற்ற உங்களுக்கு வந்து சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். இது வந்து பாஜகவுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியலையா? அடுத்த லைன் என்ன சொன்னார்? அடுத்த லைன் வந்து, இந்த மாதிரி நீங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து 1 இயருக்கு செஞ்ச கொடுமைகள், மக்களுக்கு செஞ்ச கொடுமைகள்லாம் எடுத்து மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். வீடு வீடாக ஒவ்வொரு 1 இயருக்கும் போய் 1 இயர் விரோதி திமுகன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாரா? ஓகே சார். அப்போ அது ஏன் சார் எடிட் பண்ணி சார்? அது ஏன் சார் எடிட் பண்ணீங்க? நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் சார் 15% குத்துறா பிஜேபி கூட்டுறி. சரி, அடுத்த லைன் ஏன் சொல்ல? நீங்கள் ஏன் சொல்லல? பட் எனிவே சார், திமுக இருங்க சார், நீங்கள் இதெல்லாம் ஜம்பாக எல்லாம் போடக்கூடாது. நீங்கன்னா நீங்கள் இல்லை, ப்ளூரல் நீங்கள். அவர் தெளிவாக என்ன சொன்னார் அன்புமணி அவர்கள், 15% நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சீட்டே வேணாம், திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் 15% நீ கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் 1 இயர் விரோதி என்பதை வீடு வீடாக எடுத்து சென்று திமுகவுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் வந்து 1 இயரே கிடையாது, 1 இயர் விரோதி திமுக என்பதை நாங்கள் வீடு வீடாக எடுத்து செல்வோம்னு சொன்னார். அதுதான் செய்தியே. முதல்ல சொன்னது அதற்கான இது ப்ரிப்பரேஷன் டைலாக், மெயின் டைலாக். அது எல்லாம் நேக்கா அதை விட்டுட்டு இதுக்கு போனீங்க பார்த்தீங்களா? நல்ல வரியாக இருந்தாலும் சார், அண்ணாமலை அவர்கள் எப்படியோ பாமக கூட்டணி வச்சிருக்காரு சார். ஒருவேளை 15% அவங்க நாளைக்கே லா சார் 15% கொடுக்கட்டும் சார், லா பாஸ் பண்ணி கொடுத்து. ஊரில் சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா. மீசை முளைக்கிட்டான், மீசை முளைச்சதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க எடுக்கட்டும். முதல்ல இவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு கேளுங்களேன். கேளுங்க திமுகவை கேட்கலாம் சார். ஒருவேளை கொடுத்துட்டாங்கன்னாங்கிறதான் சார் கேள்வி. அதான் அத்தைக்கு மீசை முளைச்சதுக்கப்புறம் பார்ப்போம் சித்தப்பா அதே மாதிரி என்னன்னு கூப்பிடலான்னு. கேஸ்ட் சென்சஸ் எடுக்க சொல்லி சொல்கிறாரு சார். எல்லா ஸ்டேட்ஸ்லையும் எடுக்கலாமே, அந்த மாதிரி சென்ட்ரல் ஒரு லா பாஸ் பண்ணி கொண்டு வரலாமே, எல்லா இடத்துலையும் கேஸ்ட் சென்சஸ் எடுங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல சென்சஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். சென்சஸ் எடுக்கிறதுக்கே நீங்கள் கத்துறீங்களா? நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் NPR, இதை போய் ஸ்டாலின்கிட்ட சொல்லுங்கள், இதை போய் திருமாவளவன்ட்ட சொல்லுங்கள், இதை போய் கம்யூனிஸ்ட்கிட்ட சொல்லுங்கள். 8 கடையில் எழுந்து நின்று கற்றுன்னு கத்துறாங்க. முதல்ல சென்சஸே எதிர்க்கிறீங்க, அப்புறம் எப்படி கேஸ்ட் வைஸ் சென்சஸ் பற்றி பேசுவீங்க? இப்போ சென்சஸ் நடந்துருக்கணும்ல, ஏன் நடக்கலை? நீங்கள்லாம் எதிர்க்கிறீங்க.
நீங்கள் என்பிஆர்னு ஒன்று வந்தால் தானே அதில் கேஸ்ட்டுங்கிற ஒரு காலம் சேர்க்கறத பற்றின டிஸ்கஷனே வரும். நீங்கள் தான் என்பிஆரை எதிர்க்கிறீங்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் இருக்குது சார், லா பாஸ் பண்ணி அவங்க சென்சஸ் எடுக்கலாம். ஏங்க எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறது என்ன, ஸ்டாலின் மாதிரி சர்வாதிகார ஆட்சி அங்கே நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டேட்டோட ஒப்பீனியன் கேட்குறோமே. என்னதான் வந்து மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் இதை அறிவித்தாலும் கணக்கு யாரை வச்சு எடுக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், மாநில அரசாங்கத்தினுடைய ஆசிரியர்கள், அதிகாரிகள். இப்போ வந்து விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை பிரதமர் அறிவித்தார். அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி அதை அப்படியே கலர் ஜெராக்ஸ் எடுத்து இவங்க கலைஞர் கைவினை திட்டம்னு விட்டாங்களா, ஃபண்டு அங்கே தான் வருவாங்க. நீ அவ்வளோ ரோசக்காரனாக இருந்தால் ஃபண்டு நீ போடணும். ஃபண்டுக்கு நீங்கள் மறுபடியும் மத்திய அரசாங்கத்துக்கு தான் வர போகிறீங்க. சார் ஃபண்டு கொடுங்க சார், இந்த இதை நாங்கள் இது பண்ண போகிறோம், நாங்கள் தான் வர போகிறீங்க. கொடுக்க மாட்டேங்குன்னு தான் குற்றச்சாட்டு. நாங்கள் என்னப்பா நாங்கள் கொடுக்க மாட்டோம்னோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் என்ன கொடுக்கல. மெட்ரோ திட்டம் மத்திய அரசாங்கத்தோட திட்டம், மாநில அரசாங்கத்தோட திட்டம். எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. செகண்ட் வயசு சொல்கிறேன். அது வந்து நீங்கள் ஸ்டேட் செக்டார் ஸ்கீமாக பண்ணிக்கிறேன்னு சொன்ன திட்டம். நாங்கள் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. 65,000 கோடி கொடுத்தாரா இல்லையா மோடி? 4,000 கோடி சென்னையோட இதுக்கு கொடுத்தாரா? இப்போ வெள்ளத்துக்கு 995 கோடி, 945 கோடி எடுத்தோடனே கொடுத்துருக்காரு, அடுத்து கொடுக்க போகிறார். இந்த 945 கோடியில் வீட்டுக்கு 80,000 கொடுக்கலாம். நாங்கள் கேட்டது 20,000. 20,000 நீங்கள் 1.5 லட்சம் வீட்டுக்கு கொடுத்தா கூட 300 கோடி தான் வரும். ஆனால் நீங்கள் கொடுத்தீங்களா? 2,000 ரூபா கொடுக்குறீங்க. 2,000 ரூபா எப்படி பார்த்தோம்? மோடி கொடுக்குறாரு, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது மக்களுக்கு. நீங்கள் அதுக்கு அதை வந்து இது பண்ணுறீங்க. நீங்கள் எந்த கட்டமைப்பும் பண்ண போகிறது கிடையாது. இங்கே நடக்கிற எல்லா செலவும் மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தில் தான் நடக்குது. அப்புறம் மனசாட்சியில் நம்ம காசு இல்லை, காசு எவ்வளோ தான் உங்களுக்கு காசு கொடுக்குறது? என்ன தான் பண்ணுறீங்க நாங்கள் கொடுக்குற காசை வச்சு? அப்போ அது சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு சொல்ல வேண்டியது சார். ஸ்டேட் கவர்மெண்ட் சரியாகவே வந்து ஏன் சிஏஜி ரிப்போர்ட் சொல்லி காரி துப்பந்தெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? அப்புறம் என்ன? ஹெச்ஆர்என்சி கூட வந்து கொடுக்க மாட்டேன்னு அப்புறம் சிஏஜி சொல்லிட்டு தான் சார் இருக்குது, கொட்டிட்டு தான் சார் இருக்குது. நீங்கள் தான் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களே. இப்போ நான் என்ன கேட்குறேன், மழை வெள்ளத்தில் 945 கோடி முதல் தவணையாக நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தார். நீங்கள் பயிருக்கு ஹெக்டேருக்கு 6,000 ரூபாய் 8,000 ரூபாய் சொல்லியிருக்கீங்க, வீட்டுக்கு 2,000 ரூபா சொல்லியிருக்கீங்க. எப்படி பத்தும்? நீங்கள் மொத்தமாக நான் கூட போன தடவை சொல்லும்போது 1.5 லட்சம் வீடு வரும்னு சொன்ன கணக்கு டேட்டா எடுத்து பார்த்தா 1 லட்சத்தையே தாண்டல. வீட்டுக்கு 80,000 கொடுக்க முடியும். அவர் கொடுத்துருக்கிற காசை அப்படியே கொடுத்தா. ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? நீங்கள் ஒன்றுமே பண்ணல. எங்களுக்கு நாங்கள் மழை வெள்ளத்தில் நீங்கள் அறிவெடுத்தனமாக அணையை திறந்து வச்சுட்டு மழையில் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கும்போது தேசிய பேரிடர் மீட்பு படை தான் எங்களை வந்து மீட்டுச்சு. நீங்கள் ஒன்றும் பண்ணல. நீங்கள் ஒரு சாப்பாடு கூட எங்களுக்கு போடல, ஒரு நிவாரணமும் கொடுக்கல. அப்புறம் மோடி அவர்கள் கொடுக்குற காசையாக எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வீட்டில் வீணாக போன பொருளாக நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அதனால் காசு கொடுக்கலாம் அந்த விஷயம் சொல்லாதீங்க. நிறைய கொடுக்குறாரு நரேந்திர மோடி அவர்கள். நம்ம 1 ரூபா கொடுத்தா 29 காசு தான் மத்திய அரசு எடுத்துக்குது, 71 காசு மாநில அரசாங்கத்துக்கு தான் கொடுக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். ஸ்டாலின் அவர்கள் வந்து வாஜ்பாய் பிறந்த நாள் அன்று வந்து, அதாவது வலதுசாரியாக இருந்தாலும் கூட ஒரு மதசார்பற்ற தலைவராக இருக்கிறார் அப்படின்னு வந்து அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஏன் மற்ற பாஜகவினருக்கு அவர் வாழ்த்துக்கள் சொல்கிறதில்லை? முதல்ல இந்த வலதுசாரி வாயில்சாரிங்கிற பேர் எங்களுக்கு வைக்காதீங்கன்னு நானும் போராடலாம் சொல்லிட்டு. நாங்கள் வலதுசாரி கிடையாது. இடதுசாரிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வலதுசாரின்னு பேர் வைக்கிறீங்க. கிறிஸ்தவ சபைகளுடைய ஆதிக்கத்தை ஆதரித்தவர்கள் தான் வரலாற்றில் வலதுசாரிகள். வலதுசாரி இடதுசாரிங்கிறது ஃப்ரெஞ்சு புரட்சியில் தான் வருது. கிறிஸ்தவ சபையுடைய ஆதிக்கத்தை ஆதரித்தவங்க தான் வலதுசாரி. அப்படி பார்த்தா கிறிஸ்தவ சபையுடைய ஆதிக்கத்தை நாளொரு மேனிதியும் பொழுதொரு வண்ணமுமாக ஆதரித்து கொண்டே இருப்பவர் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் உதயநிதி ஸ்டாலின். அவரை தான் நியாயமாக போய் வலதுசாரின்னு சொல்லணும். நாங்கள் இந்திய தத்துவவாதிகள். இந்திய தத்துவவாதிகள், எஸ். இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்பது தான் எங்களுடைய தத்துவம். எங்களுக்கு நீங்கள் பேர் வைக்காதீங்க பிரதர். ஒன்று. ரெண்டாவது, இந்திய தத்துவம் என்றாலே மதச்சார்பற்றது தான். புரியுதுங்களா? அவர் வாஜ்பாய் அவர்களை பற்றி உண்மையை தான் சொல்லியிருக்காரு. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் மோடி அவர்களை பற்றி உண்மையை சொன்னாலும் சொல்லுவார். திடீர்னு அவருக்கு நல்ல சிந்தனை வந்தாலும் வரும், வாய்ப்பு இருக்குது சார். மோடி அவர்கள் சொன்ன உடனே எம்ஜிஆர் விசஸ் மோடி அவர்கள், அதாவது எம்ஜிஆரை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மோடி அவர் கம்பேர் பண்ணதை வந்து அதிமுகவினர் ரொம்ப கொந்தளிச்சு பேசுறீங்களா சார்? அதே வந்து ஒரு திமுக தலைவரோட ஒரு மோடி அவர்களை ஏதாவது வச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? அப்புறம் என்ன எதுக்கு அதிமுகவினர் மோடி அவர்களையும் திமுக தலைவர்களையும் வச்சு பேசியிருந்தா எப்படி என்ன ஆயிருக்கும்னு கேட்குறேன் சார். இல்லை நரேந்திர மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை எல்லோருக்கும் இருக்குது.
அப்புறம் ஏன் நாங்கள் போய் திமுக தலைவரோட போய் கம்பேர் பண்ண போகிறோம்? நீங்களே சார் அதிமுக இல்லை, யாருமே பண்ண அதனால மாட்டாங்க. அவங்க அதிமுக கொண்டாடு டென்ஷன் வரல சார். எம்ஜிஆரோட நீங்க எப்படி மோடி கம்பேர் பண்ணலாம்? என்ன மலைக்கும் மடுவுக்கும் உள்ளதை எப்படி சார் கம்பேர் பண்ணலான்றாரு சார் ஜெயக்குமார் அவர்கள். இல்லை, அதே நானும் திருப்பி கேட்டுருவேன். எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, அதனால் என்னால் கேட்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நரேந்திர மோடி அவர்கள் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த மனிதரோடு, உலகத்தினுடைய தலைவரோடு, உலகத்தினுடைய உன்னதமான ஒரு தலைவரோடு உங்கள் தலைவர் ஒப்புமைப்படுத்தி பேசப்படுகிறார் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலே சந்தோஷம்தான் படணும், பெருமை தான் படணும். மனசுக்குள்ளே சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க. மனசுப்பா மோடி அவர்களோடு நம்ம தலைவர் ஒப்பிட்டு பேசுகிறாங்களேன்னு சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க. அரசியலுக்காக வெளியில் இது மாதிரி ஏதாவது பேசுவாங்க. நீங்கள் உலகத்தினுடைய 20 நாடுகள் தங்களுடைய உயர்ந்த, அதாவது நம்ம ஊரில் பாரத ரத்னா இருக்கு இல்லையா, அது மாதிரி உயர்ந்த அவார்டை இந்திய பிரதமர் ஒருவருக்கு தந்திருக்கிறது 20 நாடுகள் தந்திருக்கிறது நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான். இன்றைக்கி ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த உலக தலைவராக இருக்கட்டும், அவங்க ஊரில் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு நரேந்திர மோடி அவருடைய பெயரும் ஆதரவும் தேவை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு உலகின் சக்தி வாய்ந்த மனிதராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். புரியுதா? உலகின் சக்தி வாய்ந்த மனிதர். உலகத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பெயரை சொன்னால் தெரியாதவங்களே கிடையாது. புரியுதா? அடுத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவசியம் இல்லைல்ல. இல்லை சார். ஓகே சார், உங்களோட அற்புதமான கருத்துக்களை இளைய பாடல்களில் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார்.